தன்னுடைய பதவியை அசட்டு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, அதை நிலைநிறுத்தி கொண்டு செயல்பட்ட ஒரு தலைவராக தான் நான் பார்த்தேன். அவருக்கு ஒரு சிறந்த புரிதல் எல்லா விஷயத்துலையும் இருந்தது. அரசியலாக நல்லா தான் நடக்கும். அதிமுகவில் உள்ள பெரிய பெரிய தலைவர்களும் ஜெயலலிதா ஒரு காலத்தில் தூக்கியே போட்டாங்க. அன்னைக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னார், இப்படி வெளியேறியவர்களே ஜெயலலிதா என்ன பேர் சொன்னா தெரியுமா, முதிர்ந்த ரோமங்கள்னு சொன்னாங்க. உங்களுக்கு அந்த வார்த்தை இன்னும் இருக்குது, உடித்து போட்ட சுள்ளிகள்னு சொன்னாங்க. ஒரு வாதத்துக்கான எப்படி கேட்குறேன், ஒருவேளை எடப்பாடிக்கு மாற்றா அதிமுகவை தலைமை தாங்குவது சிவி சண்முகம் அல்லது சிவி சண்முகத்துக்கு பதிலாக எஸ்பி வேலுமணி, அதெல்லாம் அந்த திமுகலாம் உருவிடாது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நடுங்குவாங்க. சசிகலா பேர் ஜெயலலிதாவுக்கு நடுங்குறாங்களே இல்லையா, சசிகலாவுக்கு நடுங்குறாங்க தானே. ஒரு நாள் தூக்கி போட்டாங்க இல்லையா, அதுதான் நான் சொல்கிறேன். அது நீங்கள் எதுக்கு மிதுன் சந்திக்கணும், உதயநிதி சந்திக்கணுங்கிறீங்க. எடப்பாடியும் அவங்களுமே பேசுனாங்க, அதன் பிறகு இது என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்க. சவுக்கு சங்கர் ஒரு பதிவு போட்டிருந்தார், இனி அதிமுகவின் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு. விஜய் அதிமுக மேலே கை வச்சது தான் சவுக்கு சங்கர் இப்படி ஒரு பதிவு போட காரணமா? எனக்கு அவர் சவுக்கு சங்கர் என்ன இதில் சொல்லியிருக்காருன்னு தெரியாது. பட் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஒரு மும்முனை போட்டி வந்த உடனேயே ஏதாவது ஒரு கட்சியினுடைய ஸ்பேஸு கட்டாயம் குறையதாங்க செய்யும். இது வரைக்கும் 2 கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் இதை தங்களுக்குள்ளாக பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு 2 எலெக்ஷனில் அவங்க ஜெயிப்பாங்க, ஒரு எலெக்ஷனில் இவங்க ஜெயிப்பாங்க, இப்படி தான் இருந்தது. ஆனால் 3வது ஒரு என்னென்னா, அப்புறம் எல்லோருக்கும் இல்லாத ஒரு கவர்ச்சி, இன்றைக்கி திமுகவில் கூட இல்லாத அளவுக்கான ஒரு கவர்ச்சியான ஒரு ஆளாக அவர் இருக்கிறார். ஏன்னா சினிமா மூலமாக அவர் வந்தவர், ஒரு நடிகர், எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு இளைஞர், இதெல்லாம் இருக்குது. அதிமுகவில் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 வருஷம் எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கு. நான் சட்டசபையை நான் கவர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு தன்னுடைய பதவியை அசட்டு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, அதை நிலைநிறுத்தி கொண்டு செயல்பட்ட ஒரு தலைவராக தான் நான் பார்த்தேன். அவருக்கு ஒரு சிறந்த புரிதல் எல்லா விஷயத்துலையும் இருந்தது. அரசியலாக நல்லா தான் நடத்தினார். இதுதான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல கரிஸ்மா நீங்கள் வந்து எப்படின்னா, அவரை சினிமாவில் இல்லைங்கிறதுக்காக இப்போ ஜெயலலிதா மாதிரி ஒரு ஏன் அப்படி ஒரு மாற்று வரதே நான் நல்லது தான் நினைக்கிறேன். ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆள் இருந்து, எம்ஜிஆர் மாதிரிலேருந்து ஒரு சாதாரண ஒரு கட்சியில் இருந்த எடப்பாடி வந்தது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது தானே. அதை ஏன் நீங்கள் நினைக்க மாட்டேங்க? நல்லது. ஆனால் ஜெயலலிதா ஒரு இடத்துல பேசியிருந்தாங்க, நாளைக்கு நானே உயிரோடு இல்லாட்டி கூட இன்னும் 100 ஆண்டுகள் அதிமுக உயிர்ப்போடு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ஜெயலலிதா இறந்து 10 வருஷம் கூட அவ்வளோதான் ஆகுது. அதுக்குள்ள விஜய் அதிமுக ரொம்ப ஏழியரா நம்ம அது டக்குனு அதுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கெல்லாம் வர முடியாது. இப்போ கொஞ்சம் பேர் போயிடுவாங்க, ஏன்னா அவங்க கட்சியில் இருக்கிறவங்க ஜெயலலிதா இல்லை, வலுவான ஒரு தலைவர் இல்லை. இதே அதிமுகவில் உள்ள பெரிய பெரிய தலைவர்களும் ஜெயலலிதா ஒரு காலத்தில் தூக்கியே போட்டாங்க. அன்னைக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னார், இப்படி வெளியேறியவர்களே ஜெயலலிதா என்ன பேர் சொன்னா தெரியுமா, முதிர்ந்த ரோமங்கள்னு சொன்னாங்க. உங்களுக்கு அந்த வார்த்தை இன்னும் இருக்குது, உடித்து போட்ட சுள்ளிகள்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா தான் அதிமுக, ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைல்ல நிலைமை. இல்லை, ஒரு பீரியடில் ஆல்மோஸ்ட் நீங்கள் எடப்பாடி தான் வந்தார். ஒரு அவர் கூட பன்னீர்செல்வம் எதை பண்ணி அவரால் ஒன்றும் பண்ண முடியல. பன்னீர்செல்வம் கடைசியில் எங்கே போனார், எதிர்த்து உள்ளேருந்து ஃபைட் பண்ண முடிஞ்சது. அவர் திமுக தானே போய் சேர்ந்தார். செங்கோட்டையன் என்ன பண்ணார், இவர் எதிர்த்து என்ன பண்ண முடிஞ்சது. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் தலைமை அவர்கிட்ட தான் வந்தது. இவர் தோத்ததுனால இப்போது அவர்கள் அவர் போன தடவையில் கொங்கு பெல்ட்டில் ஒரு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கிறாரு. அந்தனால இல்லாட்டி ஆல்மோஸ்ட் போன தடவை எவ்வளோ சீட்டு ஜெயிச்சாரோ அந்த சீட்டு எடப்பாடிக்கும் வந்திருக்கும். இன்னைக்கு இது ஒரு டெம்பரரி செட்பேக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுகனுடைய எதிர்காலம் இதெல்லாம் ஒரு 3 கார்னர் கண்டஸ்ட்டு கொஞ்சம் நெருக்கடியான ஒரு நிலைமை தான். யாராவது ஒருத்தர் தங்களுடைய செல்வாக்கை இந்த அரசியலில் இழந்து தான் ஆகணும். அது போக போக தான் தெரியும். அதையும் விஜய் எப்படி ஆட்சியை நடந்து கொள்கிறார் என்பதை பொறுத்து தான் நீங்கள் இந்த 2 கட்சியினுடைய இதை நீங்கள் முடிவு பண்ணலாம். அப்போ விஜய் சொன்னது இந்த இடத்துல உண்மை ஆயிடுச்சுல, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே மாதிரி ஆயிடுச்சு. சவுக்கு சங்கர் சொல்கிற மாதிரி ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லாமல் போகுதோ, அதுதாங்க. நீங்கள் இப்படியா முடிவு கிட முடியாது. ஒருவேளை அவங்க 2 அதிமுக டிவிக்கே ஓரம் கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃப்யூச்சரில் தானே பார்க்கணும். இப்போ தானே அவர் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. நிறைய இளைஞர்கள்லாம் இந்த ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் இன்னொரு 5 வருஷம் பார்க்கச்சில அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு மெச்சூரிட்டி வரும்னு நினைத்துக்கலாம். முன்ன மாதிரி கிடையாது. நான் அதிமுகவையே ஓட்டு போட்டிருந்தேங்கிற மாதிரியான ஒரு கிடையாது. நீங்கள் காலத்துக்கு தக்கபடி மாத்திர மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு யாருக்கும் இல்லாமல் எலெக்ஷன் நேரத்தில் முடிவெடுத்து ஓட்டு போடுறாங்க இல்லையா, அவங்க தான்
வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு விஜய் போட்ட கூட ஒரு 3-4% 3.45% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறார் இல்லையா திமுகவோட. அந்த இது வேற யாருக்கோ போட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, நான் மறுபடியும் சவுக்கு சங்கர் பதிவு வைரல் ஆனதுனால திருப்பி இந்த கேள்வி எப்படி கேட்குறேன். ஒருவேளை அதிமுகவில் தலைமை தாங்குவதற்கு எடப்பாடி இல்லை அப்படின்னா அந்த எடப்பாடிக்கு பதிலாக அந்த இடத்துல யார் இருக்காங்கிற ஒரு கேள்வி. இப்போ எடப்பாடி இருக்க இருக்காரு. எடப்பாடிக்கு மாற்றா எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் டீம் இல்லையா? அவங்க என்ன பாருங்க, ஒரு நாள் ஆரம்பிச்சுட்டு திருப்பி போயிட்டாங்களா? ஆப்ஷனெல்லாம் யார் இருக்கான்னு கேட்குறேன். சி வி சண்முகம் அது காலம் தான் முடிவு பண்ணி. சசிகலா நான் என்ன கேட்குறேன், ஜெயலலிதா செத்த உடனே நீங்களும் நானும் என்ன நினைச்சோம், மறுபடியும் பன்னீர்செல்வத்தை தானே அந்த அம்மா வந்து மினிஸ்டராக கொண்டு வருவான்னு நினைச்சேன். பட் யார் கொண்டு வந்தாங்க? இது நாங்களும் அந்த எடப்பாடிங்கிறவர் வருவார். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டேபிளான ஸ்ட்ராங்கான சரியான நபர் இருக்காங்க அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் ஏதோ சில பிரச்சனைகள் வந்திருக்கும். எனக்கு நான்லாம் யாரும் நீங்கள் எடப்பாடிக்கு மாற்றா கேட்குறேன். எடப்பாடிக்கு வந்து வருங்க. நீங்கள் ஏன் நம்ம எப்படி நீங்கள் ஏன் நினச்சி பார்க்குறீங்க? இப்போ வந்து கலைஞர் இருந்தார், இந்திரா காந்தி இருந்தாங்க, போயிட்டாங்க. வரும் சில கட்சிகள் போகுது. இப்போ காங்கிரஸ் மாதிரி இந்த ஊரில் எத்தனையோ வருஷமாக நீங்கள் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டே நரசிம்மராவ் நல்லா தான் நடத்தினார். அதன் பிறகு பிஜேபி வந்தது. ஒரு பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒரு டேர்ம் 99 2004 அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் காங்கிரஸ் மறுபடியும் இந்த ஊரில் எமர்ஜி ஆக தானே செஞ்சது. ஒரு வாதத்துக்காக நான் எப்படி கேட்குறேன்னு, ஒருவேளை எடப்பாடிக்கு மாற்றா அதிமுகவை தலைமை தாங்குவது சி வி சண்முகம் அல்லது சி வி சண்முகத்துக்கு பதிலாக எஸ்பி வேலுமணி, அதெல்லாம் அந்த திமுகலாம் உருப்படியாது. மீண்டும் சசிகலா அதிமுகவை கைப்பற்ற சசிகலாவை வந்து நீங்களும் நானும் தாங்க பேசலாம். அவங்க தொண்டர்கள் என்ன தெரியுமா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, அந்த அம்மா எப்படினாலும் நினச்சிட்டுக்கிட்டு அந்த கட்சியில் இருக்கிற தொண்டனும் தலைவன் என்ன நினச்சான், எங்கள் அம்மா நல்லவா, எங்கள் அம்மாவை வந்து கெடுக்கிறது சசிகலாங்கிறது மாதிரியான ஒரு உணர்வில் தான் அவங்க இருந்தாங்க. ஒருவேளை சசிகலாவினா தான் அந்த ஜெயலலிதாவை தாங்கி பிடித்தவர்களாக கூட இருக்கலாம், அதில் ஒரு பெரிய அளவு உண்மை இருக்குது. ஆனால் வெளியில் என்ன மாதிரி சொல்கிறது, எங்கள் அம்மா நல்லவளாக இருக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு பேரெல்லாம் கிடைக்கிறது இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் ஜெயலலிதாவுக்கு நெருக்கடி கட்டத்திலே அவருக்கு துணையாக இருந்தவர் இந்த சசிகலா என்பது யாருமே மறுக்க முடியாது. ஆனால் தொண்டன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தான், தலைவன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தான், இந்த மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் பார்க்கணும். அதனால அந்த மாதிரி வந்தெல்லாம் ஒன்றும் கட்சியெல்லாம் தாங்க முடியாது. இன்னைக்கு இந்த எடப்பாடி விசஸ் சி வி சண்முகம் இந்த ஃபைட்டுக்கு நடுவில் சசிகலா அதிமுகக்குள்ளே வரதில்ல விஷயத்தில் கோட்டை விட்டுட்டாங்களோ, கைப்பற்ற அல்லது அவங்க எப்போவுமே கைப்பற்ற முடியாது. காரணம் அதான் நான் சொன்னலைங்க, தொண்டர்களோ தலைவர்களோ அவங்கள ஏற்றுக்க முடியலையே. இப்போ அவங்க வந்து ஒரு காலத்தில் இதே எடப்பாடியே அந்த அம்மா காலில் நீங்கள் விழுந்து கும்பிட்டு பதவி ஏற்றுக்கிட்டவர் தானே. ஒரு நாள் தூக்கி போட முடியல. வென் தே ரியலைஸ்ட், அதான் சொல்லேன், இந்த அம்மா ஒன்றும் கிடையாதுன்னு முடிவு பண்ண உடனே தூக்கி போட்டாங்க. ஏங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நடுங்குவாங்க. சசிகலா பேர் ஜெயலலிதாவுக்கு நடுங்குறாங்களே இல்லையா, சசிகலாவுக்கு நடுங்குறவங்க தானே. ஒரு நாள் தூக்கி போட்டாங்க இல்லையா, அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, அதிமுகவுடைய இவ்வளோ பெரிய பிளவுக்கும் இவ்வளோ பெரிய சண்டைக்குமே காரணம் லீமா ரோஸ் தான். அவங்களுடைய பணம் தான் இவ்வளவு தூரம் பிளவை ஏற்படுத்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அது என்னால் ஆதாரபூர்வமா என்னால் இன்னைக்கு அவங்களே இப்படி ஒரு பிளவு ஏற்படும் நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு பேசுகிறாங்க அந்த அம்மா எப்படி அந்த கட்சிக்குள்ளே வந்தாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அவங்க வந்து மார்ட்டினோட ஒய்ஃபு பெரிய பணக்காரங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இதில் பணம் கொடுத்தாங்க இதெல்லாம் சொல்வதற்கு என்னிடம் எந்த விட ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாமல் நான் குற்றச்சாட்டை யாருக்கு மேலேயும் வைக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் எப்படி சொல்கிறது, தீ இல்லாமல் போயாதுங்கிற மாதிரி விஷயம் இல்லாமலா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரே நிமிஷத்தில் என்னை பற்றி ஒரு 10 மெசேஜ் போட்டு நீங்கள் ஒரு 1000 பேரை சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஒரே நாளில் நீங்கள் என்ன தொலைச்சி கட்டிட்டு போயிட முடியும். அதனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தீ இல்லாமல் தான் புகையுதை நம்ம ஊரில், தீ இல்லாமலே புகையுதை, தண்ணியை ஊற்றிய தீயை பற்ற வச்சுருவாங்க உங்களுக்கு, அந்த மாதிரி ஒன்று போயிடுச்சு. அதனால இமாரோஸ் என்ன பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது எனக்கு ஆதாரம் இல்லாமல் நான் எதையுமே வைக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஒருவேளை ஆதவ அர்ஜுனாவுக்காக ஆதவ அர்ஜுனா அமைச்சர் ஆகிட்டார் விஜய்க்கு அடுத்த ஏங்க நம்மளை தான் சொல்கிறோம். ஆதவ அர்ஜுனாவுக்கும் அவங்க ஃபீட்டுக்கும் அவங்களுக்கும் குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்கிறோம். சார்லஸ் மார்ட்டினுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கு தானே ஆகலை. இல்லைங்க இதெல்லாம் அது அவங்க சொல்லாமல் நமக்கு எப்படி தெரியும்? வி ஆர் நாட் பார்ட் ஆஃப் த உள்ளே இருக்கக்கூடிய அந்த அரசியலுக்கு நீங்களும் நானும் உள்ளேருந்து நேரடியாக நம்ம பார்த்தவங்க கிடையாது. வெளியே இருந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க எப்படி திருமாவளவன் வந்து அதிமுகவும் திமுகவும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்கன்னு கேட்டீங்க. என்னிடம் அங்கே இருந்து அதில் பங்கெடுத்தவர்கள், விவாதத்தில் பங்கெடுத்தவர்கள் சொன்னதுனால நான் சொன்னேன். இங்கே லீமா ரோசரோ இதான் செய்கிறான்னு யாராவது என்று சொல்லாத பட்சத்தில் நான் அதை எப்படி நான் உண்மையை நம்புவேன்? இந்த இடத்துல சவுக்கு சங்கருடைய பதிவு ரொம்ப முக்கியமானது. சவுக்கு சங்கரை போட்டு எங்க என்கிட்ட அந்த பதிவு அவருடைய பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உதயநிதியும் மிதுனும் மீட் பண்ணாங்க
பழனிசாமி அவருடைய பையன் மிதுன் மீட் பண்ணி இது சம்பந்தமா பேசினாங்க. இல்லைங்க, பதிவு போட்டு எங்க அது நான் உறுதியாக சொல்கிறேன்னா அதிமுகவும் திமுகவும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்கிறத எல்லாருமே நீங்கள் சிபிஎம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி பேபியே ப்ரெஸ் மீட்டில் சொல்ல தானே செஞ்சார். சிபி சண்முகமே நாங்கள் ஏன் போகலை, எங்களுடைய பரம எதிரியான திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்காக போனதுனால தானே சொன்னோம். அது நீங்கள் எதுக்கு மிதுன் சந்திக்கணும் உதயநிதி சந்திக்கணுங்கிறீங்க? எடப்பாடியும் அவங்களுமே பேசுனாங்க, அதன் பிறகு இது என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அதிமுக இனிமேல் என்ன ஆகும் மறுபடியும் கேட்குறேன். அதான் நான் சொல்கிறேன் சார், அதிமுக வந்து ஒரு இவ்வளவு பெரிய கட்சி, அது ஓவர் நைட்டில் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் வந்து ரைட்டாக பண்ணாது. அது உடஞ்சி நிறைய இருக்குது, அதெல்லாம் காரியங்கள் தான் இருக்குது. ஒரு பெரிய ஒரு தலைமை இல்லை, எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு 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 தலைவர்கள் அதில் உருவாகியிருக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப நெருக்கமான என்று நினைத்தவர்களோட அவர்களோட எதிர்த்து போயிட்டு கடைசியில் இப்போ மறுபடியும் அவர்கிட்ட போயிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் மறுபடியும் சொல்ல ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடர் எமர்ஜ் ஆகிட்டார். ஸோ இவங்களுக்கு ஒரு பயம் வருது. தே ஆர் ரேட்டில்டு பை த விக்டரி ஆஃப் டிவிகே. நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுமோ. இப்போ என்ன நினைக்கிறாங்க, நம்ம எவ்வளோ சீக்கிரமாக டிவிக்கில் போய் சேரணுமோ சேர்ந்தணும், பின்னாடி வரைச்சில அந்த குச்சி பெருசாக வளரச்சில நம்மளுக்கு இடம் இல்லாமல் போயிடுமோன்னு ஒரு பயத்துக்காக போனவங்களுக்கு தானே நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த அவர் ஒன்று புஷி ஆனந்த் தொடக்கத்தில் இருக்கிற அவர் 2ஆம் நம்பர் ஆகிட்டார். அப்புறம் பொண்ணு ஆனால் புஷி ஆனந்த் டம்மி பண்ணி வச்சுருக்காங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. ஏங்க நீங்கள் அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நீங்களா முடிவுக்கு வந்து எல்லாம் கேட்டால் நான் தான் மறுபடியும் சொல்கிறேன்ல, எனக்கு தகவல் உள்ளே இருந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நான் சொல்லுவேனே தவிர மற்றவங்கள மாதிரி நான் இப்படி சொல்லி விட்டுட்டு வைரல் ஆகிறதுக்காக நான் எதுவுமே சொல்ல முடியாது. அதிமுக மீண்டும் எழுச்சி வரும் அப்படின்னு எழுச்சி வரும்னு அது அது அவங்க கையில் தாங்க இருக்குது. அவங்க எப்படி அதை காய்கள் நகர்த்த போகிறாங்கிறது தான் அவர். ஆனால் இப்போதைக்கு அது ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்குங்கிறத நான் கட்டாயம் நான் அதை மறுக்கிறேன். ஒரு கிரைசிஸ் அந்த கட்சிக்கு உருவாகிருக்குது. ஏன்னா தேர்தலில் தோல்வி, தலைமையை ஏற்று பலர் கிளம்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது எப்போ நீங்கள் எம்ஜிஆருடைய ஒய்ஃபையே இந்த கட்சிக்காரங்க ஏற்றுக்கல இல்லையா? அவர் இருக்க வரைக்கும் புரட்சி தலைவர். அதே மாதிரி தான் நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட இருந்த சசிகலாவை தூக்கி போட்டிருந்தாங்க. அந்த நம்ம கடைசியில் ஓரம் கட்டப்பட்டதானே செஞ்சாங்க. ஸோ அரசியல் நம்மளுக்கு இது வரைக்கும் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கு. நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாகிருக்கு. விஜயனுடைய எமர்ஜென்சி வந்து தமிழக அரசியலில் வந்து அவர் வந்து 2 வரையும் டிஸ்லாட்ஜ் பண்ணியிருக்காரு. திமுகவும் அதிமுகவும் 2 வரையும் கொஞ்சம் ஒரு அவரை மிஞ்சி நிற்கிறாரு. அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் திமுகவுக்கு இம்மீடியட்டாக எந்த கிரைசிஸும் கிடையாது. ஏன்னா அது ஒரு எதிர்கட்சியாக இருக்குது, அது ஒரு அமைப்பு ரீதியாக இருக்குது. உள்ள யாரும் இது வரைக்கும் எந்த கேள்விகளையும் கேட்குறதில்லை. அது ஒரு கட்டுப்பாடாக இருக்குது. அதிமுகவில் அப்படி இல்லை, இதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இனிமேல் தமிழக அரசியல் அப்படிங்கிறது டிவிகே விசஸ் டிஎம்கே இப்படி தான் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில டைம் தெரிவிக்கான இருக்கணும். ஏன்னா நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரச்சில் இந்த ஒவ்வொரு தேர்தலுக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் எழுதி தள்ளிடுவோம். அந்த இதோடு அந்த கட்சியினுடைய உறுதி பிடிச்சி கடைசியில் விஜயகாந்த் கட்சிக்கு வந்து 10 சீட்டு வாங்கலையே அந்தம்மா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க ஜெயிக்கலை, அது 2வது விஷயம். பாமக நம்ம இப்படி எழுதி தள்ளணும், கடைசியில் பாமக வந்து கொஞ்சம் ஜெயிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்கு இல்லையா? நீங்கள் வந்து அதிமுக நிறைய இடங்களில் ஜெயிக்கிறதுக்கு காரணமே வட மாநிலங்களில் பாமக ஓட்டு கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் இங்கே கொங்கு பெல்ட்டில் ஜெயிக்கலை யார்? அதிமுக கோயம்புத்தூரில் போன எலெக்ஷனில் ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூரில் 10 சீட்டு ஜெயித்தவங்க, இதோட ஜெயிக்கலை. ஸோ நம்ம இதோடு இவர்கள் முடிஞ்சுன்னு நினைக்கிறவங்க திருப்பி வர்றாங்க. அப்புறம் நம்ம எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டில் தாங்க சேர்க்குறோம்? 1500, 500, 750 இந்த ஓட்டு. ஸோ இதெல்லாம் இருக்க வரைக்கும் நீங்கள் ஒரு சின்ன கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை விட மாட்டேங்கிறீங்க, தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை விட மாட்டேங்கிறீங்க, பாமகவை விட மாட்டேங்கிறீங்க, விஜயகாந்த் கட்சியை விட மாட்டேங்கிறீங்க. அப்போ அதிமுக ஒரு கட்சியை மட்டும் தூக்கி போட்டுருவீங்களா? அதுக்கு ஒரு கணிசமான ஓட்டு வாங்குற கட்சியாக தானே இருக்குது. தேர்தல்கள் அதுக்கு ஒரு பங்கு இருக்குது தான் செய்யும். அது ஒரு கூட்டணி வச்சுருவாங்க, அவ்வளோதான். அவன் இது இல்லாட்டா கூட்டணி தமிழகத்தில் நீங்கள் பாருங்கள் 2029 கூட்டணி எப்படிலாம் மாறப்போகுதுன்னு பாருங்கள். தமிழக அரசியல் களத்தை புட்டு வச்சுருக்கீங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளாம் மிக்க நன்றி. நன்றி.